ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 14க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். இஸ்ரேல் டேங்க்ஸ் ரேம் கேட் ஆஃப் யூஎன் பீஸ் மிஷன் இன் லெபனன். ரேம்ஸுக்கு லாஸ்ட் வீக்கும் நிறைய தடவை மீனிங் பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். ஸோ இந்த ரேம்ஸ்க்கு 3வது தடவை நியூஸ் பேப்பர்ல மீனிங் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ரேம்ஸ் அப்படின்னா புஷ் இல்ல கிராஷ் சம்திங் வித் கிரேட் ஃபோர்ஸ் அப்படின்றதுதான் மீனிங். அதாவது உன்னை இடிச்சு தாக்குறது, நசுக்கிறது அந்த மாதிரி. இப்ப இஸ்ரேலோட டேங்க்ஸ்னா பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் இல்ல இந்த மாதிரி மிலிட்ரி வெஹிக்கிள் இருக்குல்லங்க, இந்த போட்டோல வருதுல அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ், அதை டேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது யூஎனோட பீஸ் மிஷனோட கேட்டை இடிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு கேட் வழியா அவங்க இந்த மாதிரி உடைச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டேக் த கவுண்ட்லெட் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் வந்திருக்குங்க. கவுண்ட்லெட் அப்படின்னா ப்ரொடெக்டிவ் கிளவுஸ்ன்னு அர்த்தங்க. ஸோ நம்மள காப்பாத்திக்கிறதுக்கான போடப்படுற கவசம் அப்படின்னு அர்த்தம். கவாச் அப்படின்ற சிஸ்டம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸை ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி ட்ரெயினை அது நிறுத்திடும். ஸோ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் குறைக்கும். அந்த ஒரு சிஸ்டம் பேரு தான் கவாச். கவாச் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இப்போ ப்ரையாரிட்டியா இருக்கு. ஆனா பட் வில் நாட் பி எ சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சில்வர் புல்லட் அப்படின்னா அதுக்கான லிட்ரல் மீனிங் எடுத்துக்க கூடாது, அதாவது நேரடியான மீனிங் எடுத்துக்க கூடாது. அதாவது சில்வர்னா வெள்ளி புல்லட் அப்படி இல்லைங்க. சில்வர் புல்லட் அப்படின்னா இட் இஸ் த ஒன்லி வே ஃபார் அன் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப சால்வ் பண்ண முடியாத ஒரு காம்ப்ளெக்ஸான இஷ்யூ இருக்கு, அதுக்கு இது ஒண்ணுதான் தீர்வு அப்படின்னு சொல்றது பேரு தான் சில்வர் புல்லட். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கவாச் அப்படின்றதுதான் ஒரு சில்வர் புல்லட்டா இருக்கும். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ கவாச் இருந்தாலே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்ல முடியாது, பட் கவாச் போடணும், அது ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. 10ல் 8 ஆக்சிடென்ட்ஸ் நம்ம தடுத்துடலாம் இல்லையா? சோ அதுக்காண்டி பயாலஜி டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்னா நோபல் பிரைஸ் வாங்கின இந்த இயர் 2024 கெமிஸ்ட்ரிக்காண்டி நோபல் பிரைஸ் வாங்கின டேவிட் பார்க்கர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா புது புரோட்டீன்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காராம். சோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நம்ம இவ்வளவு நாள் புரிதல் வச்சிருந்த ஹியூமன் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல புரோட்டீன்ஸ் எல்லாமே பயங்கரமா இன்னும் அட்வான்ஸா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அதனால பயாலஜியே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு 2 எடிட்டோரியலுமே ரொம்ப நல்ல எடிட்டோரியலுங்க. டைம் இருந்தா வாசிச்சு பாருங்க. ரெண்டுமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, நெய்தர் இந்தியா நார் பாகிஸ்தான் ஹேஸ் ஆஸ்க்டு ஃபார் பைலேட்ரல் மீட்டிங் அட் SCO அப்படின்னு இருக்கு. SCOனா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அர்த்தம். அடுத்து மோடி லவுட்ஸ் PM கட்டி சக்தி ஃபார் டிரைவிங் ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கட்டி சக்தி அப்படின்னா என்னது, அது நல்ல ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கனெக்டிவிட்டி கொடுக்கறது, அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் கனெக்டிவிட்டி இந்தியா முழுதும் கொடுக்கறது தான் PM கட்டி சக்தி. சோ அந்த ஸ்கீமை பத்தி பிரதமர் பயங்கர புகழ்ந்து பேசியிருக்காரு. லார்ட்ஸ் அப்படின்னா புகழ்ச்சி இல்ல அத அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரிதான். சோ அந்த ஸ்கீம் மூலமா இந்தியால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கீமே பயங்கரமா ஃபாஸ்டா இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல லடாக் அரௌரே வேலிடேட் ஸ்பேஸ் வெதர் டிராக்கிங் சயின்டிஸ்ட் சேஸ். லடாக்ல இப்போ அரௌரே தெரிஞ்சிச்சுங்க. அதன் மூலமா நம்ம ஸ்பேஸோட வெதரையே ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ் தாங்க. இதையும் வாசிச்சு பார்க்கலாம். அரௌரே அப்படின்னா என்ன? அரௌரே அப்படின்னா நம்ம சூரியன்ல இருந்து வர சூரிய காத்து நம்மளோட எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரியாக்ட் ஆகும்போது சம் பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. சோ அந்த பேட்டர்ன்ஸ் எங்க தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நார்த், அதாவது ஆர்டிக் சர்க்கிள் பக்கத்துலயும் அண்டார்டிக் சர்க்கிள் பக்கத்துலயும் தெரியுங்க. ஆனா மெஜாரிட்டியா நார்த்ல ஆர்டிக் சர்க்கிள் பக்கத்துலதான் தெரியுது. சோ இங்க அரௌரேனா என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆர் எ காமன் சைட் இன் த பிளானட்ஸ் ஃபார் நார்த் இன் கண்ட்ரீஸ் நியர் வித்தின் த ஆர்டிக் சர்க்கிள். சோ அது இப்போ லடாக்ல தெரிஞ்சிருக்கு. சோ இதுல நீங்க வாசிச்சு பாருங்க, அப்படின்னா என்ன, ஏன் தெரியுது, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. சரிங்க, இதுல பிக்சட் டெபாசிட்ஸ் பத்தி நம்ம என்னென்ன கவனிக்கணும் பிக்சட் டெபாசிட் போடும் போது அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிகல் வாசிச்சு பாருங்க. உண்மையிலேயே உங்களோட பர்சனல் பினான்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒரு முடிவெடுத்து அது ரொம்ப இருக்கிறதுலயே ஒரு கேவலமான இன்வெஸ்ட்மெண்டா போயிட்டா கூட நம்ம எப்படி பாசிட்டிவா யோசிச்சு அதுல இருந்து வெளில வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஆப்டிமிசம் பயாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி இல்ல பாஸ்ட் ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறது. ஸோ இப்ப இத்தனை நாள்ல ரியல் எஸ்டேட்ல எப்பயுமே வாங்கின விலையை விட கம்மியா நம்ம இடத்த விற்க மாட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கு அது எப்பயுமே
நல்ல ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதுலயே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் பயப்படுவோம், ஏன்னா இது டக்குன்னு மார்க்கெட் டவுன் ஆகுது அப் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு. சோ இதெல்லாம் என்னதுன்னா நம்ம முன்னாடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தவங்க சொல்ல கேட்டு நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஏற்படுத்திக்கிட்டது. இதுதான் ஆப்டிமிசம் பயாஸ். ஸோ யூஎஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்ப ஈரான் ஒரு அட்டாக் இஸ்ரேல் மேல பண்ணதுனால இஸ்ரேலுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, வியட்நாம் சைனா ஹோல்டு டாக்ஸ் ஆன் காமிங் ரோனா பிரச்சனைன்னு அர்த்தம், ரோனா இஷ்யூ ப்ராப்ளம். இங்க பாருங்க 2 ஹிஸ்டாரிக் ஈவென்ட் நடந்திருக்கு. வேர்ல்டு நம்பர் 1 சின்னர் அப்படின்ற அவர் தாங்க டென்னிஸ்ல வேர்ல்டு நம்பர் 1. அவரு ஜோகோவிச்ச வின் பண்ணிருக்காரு எங்க ஷாங்காய் மாஸ்டர்ஸ்ல. அதுக்கப்புறம் சபலன்கா அவங்க ஜென் அப்படின்றவங்கள தோற்கடிச்சிருக்காங்க. அவுட்லாஸ் அப்படின்னா டிஃபீட்டட்னு அர்த்தம். இவங்க நிறைய பேரை டிஃபீட் பண்ணிட்டே வராங்க. அதனால இந்த இடத்துல அவுட்லாஸ்னா கண்டினியூ டு டூ ஃபார் எ லாங் டைம். ஸோ இவங்க அரியன் சபலங்கா ஃபர்ஸ்ட் பிளேயருங்க. இவங்க தான் இந்த மாதிரி 3 தடவை கண்டினியூஸா ஊஹான் ஓப்பன்ல ஜெயிச்சது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இவங்க அன்டிஃபீட்டபிளா இருக்காங்க, அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அதனாலதான் அவுட் லாஸ்ட் போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா புட்ஸ் இந்தியாஸ் செமிஃபைனல் ஹோப்ஸ் இன் ஜியோபாரடி. ஜியோபாரடினா டவுட்ல போட்டாங்கன்னு அர்த்தம். சோ டேஞ்சர் ஆஃப் லாஸ் ஹார்ம் ஆர் ஃபெயிலியர். சோ நம்ம தோத்துருவோன்ற பயம், ஏதாவது நம்மளுக்கு நஷ்டம் ஆயிடும்ன்ற பயம். ஓகேங்க, இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே பாத்துடலாங்க. சோ இதுல பாருங்க, பிரெசிஷன் மெடிசின்ஸ் இன் இந்தியா. சோ பிரெசிஷன் மெடிசின்ஸை நம்ம டெவலப் பண்ணோம்னா பயோ பேங்க்ஸை டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோ பேங்க்னா என்ன? அதாவது நம்மளோட இண்டிவிஜுவல்ஸோட சாம்பிள்ஸ் எல்லாம் ஜீனோட டீடைல்ஸோட வச்சிருப்பாங்க. அதுதான் பயோ பேங்க்ஸ். பயோ பேங்க்ஸ்ல நிறைய சாம்பிள்ஸ் இருந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தா நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம பிரெசிஷன் மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரெசிஷன் மெடிசின்ஸ்னா என்ன? பிரெசிஷன் அப்படின்னாலே ரொம்ப அக்யூரேட் டு த பாயிண்ட்னு அர்த்தம். அப்ப பிரெசிஷன் மெடிசின்ஸ்னா எந்த மெடிசின் யாருக்கு எந்த டயத்துல கொடுக்கணும். சோ ரைட் மெடிசின் ஃபார் ரைட் பேஷண்ட் அட் ரைட் டைம் அப்படின்றதாங்க இந்த பிரெசிஷன் மெடிசின்றது. அடுத்தது இங்க பாருங்க, நம்ம வயநாடுல எக்ஸ்பேண்ட் ரேடார் வச்சிருக்காங்க. இது எதுக்காண்டினா இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரத முன்கூட்டியே சொல்றதுக்காண்டி. ஃபர்ஸ்ட் சி பேண்ட் ரேடார் கிளைமேட் அதாவது வெதரை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எப்ப வச்சாங்கன்னா 1950லயே நியூ டெல்லியில வச்சிட்டாங்க. சோ அடுத்து இப்போ மங்களூருல வச்சிருக்காங்க. அது 250 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அது அப்சர்வேஷன் பண்ணும். சி பேண்ட் அப்படின்னா 4 to 8 GHz ஃப்ரீக்வன்சில ஒர்க் பண்ற ஒரு ரேடாருங்க. அடுத்தது நம்ம எஸ் பேண்ட் டாப்லர் ரேடார் எங்க இருக்குன்னா நம்மளோட பேகம்பட் ஹைதராபாத்ல இருக்குங்க. இன்னையோட வேர்ட் ஆஃப் த டே எக்ஸ்டார்ஷனேட். எக்ஸ்டார்ஷனேட்னா யூசுவலா பிரைஸ்க்கு விலைக்கு சொல்ற ஒரு வார்த்தைங்க. எக்ஸ்ட்ரா அப்படின்னா என்னது? அதிகம் அப்படின்னு தானே அர்த்தம். எக்ஸ்டார்ஷனேட் அப்படின்னா டூ மச் ஆஃப் பிரைசிங், ரொம்ப ஹை பிரைசிங். The shops cloth have extortionate prices. அப்பனா அதிக விலை வச்சிருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவாங்க, கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட வெக்காபுலரிய நியூஸ் பேப்பர் நான் படிக்க சொல்றத முடிஞ்ச அளவு வாசிச்சு படிங்க. முடிஞ்ச அளவு நான் சொல்றது 99.99% அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அதை வாசிச்சு படிங்கன்னு அர்த்தங்க. இந்த ப்ராசஸ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நடுவுல எங்கேயும் விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.